வணக்கம். இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். சர்வதேச ரீதியாக சக்தி டிவி குளோபலோடாக கனடா, லண்டன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் ரஞ்சினி ராஜரத்னம், ராஜ்கிருஷ்ணா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழல் நாட்டில் உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி தாய்லாந்தில் தெரிவிப்பு. நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பில் 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் உயர்கல்வி அமைச்சுக்கு முன்பாக மீண்டும் பேரணி. பாராளுமன்றத்தில் அமளி துமளி. சில பகுதிகளில் பலத்த மழை, வெள்ளத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தும் போது நாட்டின் தற்போதைய முதலீட்டுக்கு உகந்த பொருளாதார வழிமுறை குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இன்று முற்பகல் இடம்பெற்ற இலங்கை தாய்லாந்து வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறினார். 2 நாடுகளுக்கும் இடையில் நிலவும் முதலீட்டு வழிமுறைகள் குறித்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் என்றும் இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா, விவசாயம் மற்றும் ரத்தினக்கல் போன்ற துறைகளில் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதன் ஊடாக தாய்லாந்து முதலீட்டாளர்கள் அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த மாநாட்டில் தாய்லாந்து நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்திய அந்நாட்டின் துணை பிரதமர் ரப்பர், சுற்றுலா மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளில் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த மாநாட்டில் தெரிவித்துள்ளார். இதன் பொருட்டு ஸ்திரமான பொருளாதார அபிவிருத்திக்கான சவால்களை வெற்றி கொள்வதன் ஊடாக முன்னோக்கி செல்வதே மிகவும் முக்கியமான விடயம் என்றும் தாய்லாந்தின் துணை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வர்த்தக மாநாட்டில் இலங்கை முதலீட்டு சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அந்த நாட்டில் முதலீடு செய்யும் இலங்கையர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஊடக பணிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டார கூறினார். அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் இன்று கண்டன பேரணி ஒன்றை முன்னெடுத்தது. மாலம்பே தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு சில பல்கலைக்கழக பாடநர்களுக்காக பணம் அறவிடப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பிற்பகல் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டது. பல்கலைக்கழகங்களுக்கு சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். விஜயராம சந்தியூடாக நுகேகுடை திம்பிரிகசாய வழியாக தும்புள்ள பகுதிக்கு சென்ற மாணவர்கள் பின்னர் உயர்கல்வி அமைச்சுக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். உயர்கல்வி அமைச்சுக்கு முன்பாக இருந்த மாணவ பிரதிநிதிகள் இன்று பிற்பகல் அதிகாரிகளை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலிருந்து பாராளுமன்றம் வரை அல்லது அலரி மாளிகை வரை மாணவர்கள் கண்டன பேரணி ஒன்று ஏற்பாடு செய்துள்ளதாக போலீசார் இன்று நீதிமன்றத்தில் அறிவித்தனர். மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் வகையில் எதிர்ப்பு நடவடிக்கை மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டால் குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை தடுப்பதற்கான அனுமதியை போலீசாருக்கு வழங்குவதாக நுகேகுட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களின் எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக பாராளுமன்ற கட்டட தொகுதியை சூழவுள்ள பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. பாராளுமன்றம் கூடும் நாட்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக கழக தடுப்பு பிரிவினரும் இன்று அழைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார்.
இதேவேளை மாணவர்கள் சிலர் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முற்பட்ட போது பாதுகாப்பு தரப்பினரை பயன்படுத்தி அவர்கள் தடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன சபையில் இன்று குற்றம் சுமத்தினார். இந்த விடயம் மற்றும் HNDA மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் மீது போலீசார் நடத்திய தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கடும் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் சபையில் பதாகைகளை காட்சிப்படுத்தி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். சட்டத்தை உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக சட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் அமைதியான எதிர்ப்பு நடவடிக்கையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கோரிக்கைகளை முன்வைத்து அபிலாஷைகளை பிரதிபலிப்பதற்கு ஜனநாயக நாடொன்றின் பிரஜைகளுக்கு உரிமை உண்டு. நாம் காலனித்துவ நாடொன்றில் வாழவில்லை. நாம் வாழும் நமது நாட்டின் இளைஞர்கள் இவ்வாறு நடத்தப்படக்கூடாது. இதற்கான உத்தரவை பிறப்பித்தவர்கள் மற்றும் அன்று கடமையில் இருந்த போலீசார் உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும். மீண்டும் இத்தகைய சம்பவம் இடம்பெறாதிருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்றத்திற்கு பிரவேசிக்கும் வேதிக்கு ஏன் ராணுவத்தினர் அழைக்கப்பட்டனர் என நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இல்லை என கூறினாலும் பாராளுமன்றம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதியில் உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை நாம் விரும்பவில்லை. மாணவர்களுக்கு எதிராக அதிகாரம் தவறாக பயன்படுத்துவதை நாம் விரும்பவில்லை. மாணவ தலைவர்களை அனுமதிக்க வேண்டுமாயின் எண்ணிக்கையை கூறுங்கள், பெயர்களை கூறுங்கள். நானும் அவர்களை சந்திக்கிறேன். எவ்வித பிரச்சனையும் இல்லை. HNDA மாணவர்களின் அமைதியான ஆர்ப்பாட்டம் மீது போலீசாரை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்கு உத்தரவிட்டவர் யார்? அதனை பாராளுமன்றம் அறிய வேண்டும். நியாயமான விசாரணை நடத்தப்படுவதற்கு முன்னதாக அந்த தாக்குதலை நியாயப்படுத்தி உயர் போலீஸ் அதிகாரிகள் எவ்வாறு ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தினார்கள்? மீண்டும் வழமை போன்று குழுக்களை நியமிக்க ஆரம்பித்துள்ளனர். வழமை போன்று அறிக்கைகளை கோர ஆரம்பித்துள்ளனர். தினேஷ் குணவர்தன் அவர்கள் முன்னர் முக்கிய பதவியில் இருந்தார். அவருக்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள். போர்டுகளை தூக்கி இருப்பதால் பயனில்லை என்பதை தெளிவுபடுத்துங்கள். அதன் பின்னர் உரையாற்றுங்கள். அதிகாரத்தை மீறி செய்யப்பட்டுள்ளார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கான போலீஸ் ஆணைக்குழு உயர்மட்ட விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. 29ஆம் தேதி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட கவலைக்குரிய சம்பவம் குறித்து ஆராய்வதற்காக பிரதமரின் பணிப்புரைக்கு அமைய மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தகு எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி PMS வடகுடவின் தலைமையில் விசாரணை குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் முன்னெடுக்கும் மக்கள் நேய செயற்திட்டத்தை சீர்குலைப்பதற்காக சிலர் திட்டமிட்ட வகையில் செயற்படுகின்றார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த பிரச்சினை தொடர்பில் கவனத்துக்கு கொண்டு வந்தமை குறித்து எதிர்க்கட்சித் தலைவருக்கு நன்றி கூறுகிறேன். தெற்குக்கு உரித்தான ஏனைய பிரச்சனைகள் தொடர்பிலும் சம்பந்தன் அவர்கள் இதே போன்று குரல் எழுப்புவார் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியே இங்குள்ளது. 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி HNDA தொடர்பில் தீர்மானம் எடுத்தவர்களே ஒன்றிணைந்துள்ளனர். காமினி லோகுகே, கேரி ரம்புக்வெல்ல, வெல்கம, தினேஷ் குணவர்தன, பந்துல குணவர்தன, டலஸ் அழகப்பெரும, சிபி ரத்நாயக்க, வாசுதேவன் ஆணையக்கார, மஹிந்தானந்த அலுத்கமகி ஆகியோரை தீர்மானித்தனர். இவர்களை சீர்குலைக்க முயற்சித்தனர். ரத்துபஸ்வல பிள்ளைகளின் இரத்தக்கரை படியாதவர்களுக்கு மாத்திரமே நான் பதிலளிப்பேன். மாணவர்களை இங்கு வரவழைத்து கொலை செய்யவே தற்போது முயற்சித்தனர். மாணவ தலைவர்களை அழைக்க நான் தயார், அவர்களை சந்திக்கவும் தயார் என்பதை கூறுகிறேன். கௌரவ பிரதமர் அவர்களே, இந்தளவு சிறப்பாக பிரச்சனை தெரியும் என்றால் ஏன் தாக்குதல் நடத்தப்பட்டது? 46-90 அமுல்படுத்துவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். பேச்சுவார்த்தைக்கு வருவார்களாக இருந்தால் பிரதமரும் நாமும் பேச்சுவார்த்தைக்கு தயார். அரசாங்கத்தை அச்சுறுத்தி சிவில் சட்டங்களை சீர்குலைத்து உரிமைகளை பெற முடியாது என்பதையும் நான் கூற விரும்புகின்றேன். 1990ஆம் ஆண்டு சுற்று நிருபத்தை 5வது கதிரையை செல்லுபடியற்றதாக்கியது. அப்படி இல்லையா உயர்கல்வி அமைச்சர் அவர்களே? இவர் சந்திப்பொன்றை வழங்குவதாக கூறினார். பின்னர் நீங்கள் மகனகமு தொடர்பிலான பேச்சுவார்த்தையில் இருப்பதாக தகவல் வந்தது. பட்டகொட அறிக்கையை சபையில் சமர்ப்பிப்பதற்கான பொறுப்பை நான் ஏற்கிறேன். அது உண்மை. 2013ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தால் அது ரத்து செய்யப்பட்டது. அதில் இருந்த சிலர் இன்றைய அமைச்சரவையிலும் உள்ளனர். அதனை மாற்றுவதற்கு நாம் தீர்மானித்தோம். சரியோ அல்லது தவறோ அதை மாற்றினோம். அதற்கு எதிரானவர்களே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிரானவர்கள். அவர்களே அந்த சுத்து நிறுவத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என கூறுகின்றனர். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி என்ற பெயரில் வித்தியாசமான மிருகம் ஒன்று வந்துள்ளது. அது எதிர்க்கட்சியோடு மோதுவதற்கு முயற்சித்தால் நாம் என்ன செய்வது? நான் ராணுவத்தை வரவழைத்துள்ளதாக தினேஷ் குணவர்தன் அவர்கள் தெரிவித்தார். ராணுவத்தை வரவழைப்பதற்கு எந்தவித காரணமும் இல்லை. சபாநாயகருக்கு அதற்கான அதிகாரம் இல்லை.
ராணுவம் செயற்பட வேண்டிய விதத்தை ராணுவமே தீர்மானிக்கின்றது. உங்களது இந்த செயற்பாடு தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன். வெளியில் உள்ள ராணுவத்தினர் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பது தொடர்பில் எனக்கு அதிகாரம் இல்லை. போலீஸ் மா அதிபர் அல்லது ராணுவ தளபதி அது தொடர்பில் செயற்படலாம். எனக்கு ஒளி வாங்கி வழங்கப்படவில்லை. மாணவி சஷிகா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மீது உயர்கல்வி அமைச்சுக்கு முன்பாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வீதியில் ராணுவமும் நிறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு இருந்திருந்தால் நீங்கள் எனக்கு அறிவித்திருக்கலாம். அப்படி இல்லை. கடந்த அரசாங்கத்தினாலேயே மாணவர்களுக்கு இந்த அநீதி ஏற்பட்டுள்ளது. ஆகவே அவர்கள் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஆசனத்திலிருந்து எழுந்து நிற்கின்றனர். நாள் முழுவதும் எழுந்து நிற்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பில் 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு நாரகன்பேட்டையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலதிக நீதவான் நிரோஷா பெர்னாண்டோ முன்னிலையில் இன்றைய வழக்கு விசாரணை இடம்பெற்றது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 9 சந்தேக நபர்களில் 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக இதன்போது வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களில் 3 கடற்படை சிப்பாய்களும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் சிவிலியன் ஒருவரும் அடங்குகின்றனர். எஞ்சிய 3 சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் கொண்டுள்ள நிலைப்பாட்டினை மீண்டும் வழக்கு விசாரணை இடம்பெறும் தினத்தன்று நீதிமன்றத்தில் அறிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கு இம்மாதம் 22ஆம் தேதி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு ஒன்று வவுனியா வர்த்தக சங்கத்தினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வவுனியா நகர் மத்தியிலிருந்து நகரசபை மண்டபம் வரை அதிதிகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பின்னர் வர்த்தக சங்க தலைவர் DK ராசலிங்கம் தலைமையில் வவுனியா நகரசபை மண்டபத்தில் நிகழ்வு ஆரம்பமானது. இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையில அரசாங்கம் ஒரு காத்திரமான நடவடிக்கையை மேற்கொள்ளாவிட்டால் தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு நிலைகள் எப்படி இருக்க போதுன்றதை பற்றி நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த 10 வருட காலமாக இந்த நாட்டிலே மாற்ற முடியாது என்று சொன்ன ஒரு இருண்ட யுகத்தை மாற்றி அமைத்தவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் தான். இந்த ஜனாதிபதியும் பிரதமர் அவர்களும் தெற்கில் இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு பயந்து அடிபணிந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் கடந்த காலத்தில் இருந்தவர்களை போன்று அதை பிற்போடுவார்களாக இருந்தால் இந்த அரசாங்கம் சர்வதேச ரீதியாகவும் இலங்கைக்குள்ளும் பல்வேறுபட்ட ஒரு நெருக்கடிகளை முகம் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த ஒரு விடயத்தில் கூட ஜனாதிபதி சரியான பதிலை செய்ய தவறுகிறார் என்றால் எங்களுடைய தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை பெற்று அரியணையிலே ஏறிய மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இந்த ஒரு விடயத்திலே செயல்பாட்டை செய்ய தடுமாறுகிறார் என்றால் இனப்பிரச்சினைக்கும் எங்களுடைய இந்த தீர்வுக்கும் எந்த வகையிலே அவர் செயல்படப் போகிறார் என்பது தெரிகிறது. மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதுதான் மிகவும் மனவேதனைக்குரியதாக இருக்கின்றது. அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்ற பொது கட்டிடங்கள், தனிப்பட்டவர்களது கட்டிடங்கள் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருப்பது, 5 வருடமாக வீசிய வடக்கின் வசந்தத்திலோ அல்லது கடந்த தை மாதத்தின் பின்பு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பின் வந்த நல்லாட்சியிலோ இதுவரை எமது மக்களது இந்த அடாத்தாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்படாமை மிகவும் பெரிய நெஞ்சழுத்தத்தை தருகின்றது. நாங்கள் அரசியல்வாதிகள் 2 நாளைக்கு முதல் நான் ஒரு அறிக்கை விட்டிருப்பேன் இவர்களுக்கு எதிராக. அவர்கள் எனக்கு எதிராக பேசியிருப்பார். இன்று நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். இங்கு யாரோ பேசினார், ஒரு இடத்திலே இங்குதான் சேர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் அடிக்கடி பாராளுமன்றத்திலும் ஒன்றாக சேருவது வழமை. ஆனால் அங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை நாங்கள் அங்கு பேசுவோம். அவரவர்கள் சார்ந்த இனத்துக்காக, அவரவர்கள் சார்ந்த சமூகத்துக்காக, அவரவர்கள் சார்ந்த சமூகத்துடைய உரிமைக்காக
அவர்கள் பேசவில்லை என்றால் அவர்கள் சமூகம் சார்பாக தெரிவு செய்யப்பட்டதற்குரிய நன்றி கடனை செலுத்த முடியாது. எனவே நான் என்னை பொறுத்த வரையிலே தமிழர்களுடைய விரோதி அல்ல. நான் சிலர் தமிழர்களுடைய விரோதியாக காட்டுகிறார், சிலர் சிங்களவர்களுடைய விரோதியாக என்னை காட்டுகிறார்கள். ஆனால் யாருக்கும் நான் விரோதி அல்ல. நானும் ஒரு பாதிக்கப்பட்டவன். அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல, அவர்கள் பயங்கரவாதிகள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் விடுதலை புலிகளுடன் நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் பொழுது அவர்கள் அரசியல் எமது தமிழ் மக்களின் அரசியல் இருப்புக்காக போராடிய போராளிகள் என்ற ரீதியில் தானே நீங்கள் அவர்களுடன் அரசியல் பேசினீர்கள். பயங்கரவாதிகள் என்று நீங்கள் பேசவில்லையே. அதேபோல் திம்பு பேச்சுவார்த்தையில் விடுதலை இயக்கங்களுடன் நீங்க பேசவில்லையா? ஒஸ்லோவில் விடுதலை புலிகளுடன் நேரடியாக ஒரே மேசையில் நீங்கள் அரசியல் பேசவில்லையா? எனவே இது இங்கு கைது செய்யப்பட்டு வைத்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் அரசியல் கைதிகளே. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து யாழ் மாவட்டத்தின் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளை சந்தித்தார். யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சென்ற நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் இளஞ்செழியன் வரவேற்றார். நீதியமைச்சருக்கும் யாழ் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது. இதன்போது சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனும் பிரசன்னமாக இருந்தார். சட்டம் அதிபர் திணைக்களத்தில் விசேட குழு ஒன்றை அமைத்து சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகிறோம். பாரதூரமான குற்றங்களுடன் தொடர்புபடாதவர்கள், நம்பகத்தன்மை வாய்ந்த ஆதாரங்கள் இல்லாதவர்கள், பிணை வழங்குவதற்கான சாத்தியம் தென்படுபவர்களுக்கு பிணை வழங்குவதற்கு நாம் இணங்கியுள்ளோம். மேல் நீதிமன்றம் மற்றும் நீதிவான் நீதிமன்றங்களின் ஊடாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவர்கள் தொடர்பான வழக்குகளை காலதாமதமின்றி விரைவில் விசாரிப்பதற்கான புதிய நீதிமன்ற கட்டமைப்பொன்றை அமைத்து விசாரணைகளை துரிதப்படுத்த உள்ளோம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளத்தை 1000 ரூபாவாகவும் தீபாவளி முட்கொடுப்பனவை 15,000 ரூபாவாகவும் அதிகரிக்குமாறு வலியுறுத்தி மலையகத்தின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. தீபாவளி முற்பணம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் வழங்குமாறு கோரி மொஹவந்தலாவை, கிளார்னி, மோரா, தெரேசியா ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகைக்கான முற்கொடுப்பனவை அதிகரிக்குமாறு மலையக அரசியல்வாதிகள் தோட்ட நிர்வாகிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரசியல்வாதி என்ன செய்யறாங்க? ஓட்ட வாங்கிட்டு போறாங்க. மலையா வந்து கேட்டாங்க. நான் அவ்வளவு ஆளுங்களுக்கு நான் ஏசுனேன், நீ ஓட்ட வாங்கிட்டு போற, எங்களுக்கு சம்பளத்தை பேசினேன். அன்னைக்கு மாசம் எத்தனை? அப்ப அந்த அரசியல்வாதி தேவையா? கம்பெனிக்காரன் தேவையா? ஓட்ட வாங்குறாங்க, எங்களுக்கு ஓட்ட வாங்கிக்கிட்டு இந்த சம்பள பிரச்சனையை பேசி கொடுக்கல. ஓட்ட வாங்கி கும்பிட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. தீபாவளி வருது, தீபாவளி வர்ற நேரத்துல இந்த தீபாவளி அட்வான்ஸும் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. தீபாவளி அட்வான்ஸ் எங்களுக்கு கொடுக்கல, பிடிச்சு வைக்கிற காசு இது வரைக்கும் கொடுக்கல. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்க தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடுறது? தீபாவளி முற்பணம் மற்றும் 1000 ரூபாய் சம்பள உயர்வை கோரி அக்கரப்பத்தனை பெரிய நாகவத்தை தோட்ட தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொழுந்து மண்டபத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சம்பள பிரச்சனையிலே எங்கள் தோட்ட தொழிலாளர் அனைவருமே போராடி கூட இதுவரையும் 1000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அரசியல்வாதிகள் எங்கள் மத்தியிலே பொய்களை பேசி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 125 ரூபாய் சந்தாவை கொடுத்தும் கூட உங்களிடம் நாங்கள் மண்டியிட்டு எங்களோட உரிமையை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. போராடிதான் எங்களுடைய உரிமையை பெற வேண்டுமா? ஆனால் எங்களுக்கு இந்த தீபாவளி அட்வான்ஸ் குறிப்பிட்ட டைம் கொடுக்காவிட்டாலும், சம்பளத்தையும் பேசி கொடுக்காவிட்டாலும் நாங்கள் கொடுக்க வேண்டிய சங்கத்தினுடைய சந்தாவை நிறுத்துவதற்கு முடிவெடுத்திருக்கின்றோம் என்பதை அரசியல்வாதிகளுக்கு ஆணித்தனமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசியல்வாதிகள் எங்களிடம் ஓட்டு வாங்கிக் கொண்டு அவர்கள் சந்தோஷமாக அங்க சொகுசாக இருக்கின்றார்கள். எங்களோட பெருநாள் முற்பணமாவது முன்சரி இதை வாங்கி கொடுப்போம் என்று நினைக்க மாட்டேன். சம்பள பிரச்சனையும் ஒரு தீர்க்கமான முடிவில்லை. 15,000 ரூபாய் தரதாக அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிருந்தார் போன நியூஸ்ல. அது இதுவரைக்கும் பெறவும் இல்ல. எங்களுக்கு சம்பள பேச்சுவார்த்தை பல தடவை பேசியிருக்காங்க. எல்லாருமே 1000 ரூபாய் வாங்கி தரேன். இதுவரைக்கும் 5 ரூபாய் கூட கிடைக்கல. 15,000 ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்லி அமைச்சர் சொன்னாங்க, அதுவும் கிடைக்கல. 10,000 ரூபாய் வாங்கி தரேன்னு சொன்ன அமைச்சர் சொன்னாங்க, அதுவும் இது வரை கிடைக்கல. 1000 ரூபாய் சம்பளமும் கிடைக்கல. நாங்க சந்தா கட்டி இதனால எங்களுக்கு ஒரு பலனும் இல்ல. இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா தீபாவளி எங்களுக்கு எதுவும் செய்யல கொடுக்கல. நான் கட்டாயமா தீபாவளி கருப்பு தீபாவளி தான் கொண்டாடுவோம், வேலைக்கு போவோம். அன்னைக்கு
தோட்ட தொழிலாளர்களின் மாத சம்பளத்தில் பிடிக்கப்படும் பண்டிகை கொடுப்பனவு இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்து பெல்மோரல் மற்றும் கிரான்லி கீழ்பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெல்மோரல் தோட்ட காரியாலயத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எங்களுக்கு பிடிச்ச வச்ச காசை நாங்க தீபாவளி டான்ஸ் மட்டும் தான் நாங்க கேக்குறோம். நாங்க ஒன்று பிச்சை கேட்க வரல, அவர்கிட்ட இருந்து நாங்க அவர்கிட்ட சொத்தை கேட்கல. நாங்க வேலை செஞ்ச காசை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. இந்த ஒரு காசு வாங்கினாலும் போராடி இந்த ஸ்டேட்ல வாங்குறதா இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும். தீபாவளி பண்டிகை கொடுப்பனவை வழங்குவதாக தோட்ட அதிகாரி வழங்கிய உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக சில பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டிக்கோய பாத்பூர் பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக இடம்பெயர்ந்த 5 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் தொடர்ந்தும் பாத்பூர் தேவாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் டிக்கோய பாத்பூர் தோட்டத்தில் உள்ள 5 வீடுகள் மீது மண்மேடுகள் சரிந்து விழுந்தன. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் 27 பேரும் தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு நேற்று 4:30 மணி அளவில் இந்த மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுருச்சு. சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிறப்ப வீடெல்லாம் தண்ணி மழை மண் சரிவு ஏற்பட்டு மண்ணை நிரம்பி வீட்டில் இருக்கவே இல்லாத அளவுக்கு சரியான பாதிப்படைஞ்சிருச்சு. இருக்குது இந்த வீடு 2-3 முறை இடிஞ்சு வந்துச்சு. நாங்களும் எல்லாத்துக்கும் சொன்னோம், ஒருத்தர் செஞ்சு கொடுக்க மாதிரி இல்லை. இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்து 24 மணித்தியாலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 100.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கொக்கட்டிச்சோலை மற்றும் வவுனத்தீவு பகுதிகளில் உள்ள சில வீதிகள் மற்றும் பாலங்களை ஊடறுத்து வெள்ளம் பாய்கிறது. இதனால் குறித்த வீதிகளூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். உன்னிச்சைக்குளத்தில் 25.04 அங்குலம் நீர் பெருகியுள்ளதனால் 3 பிரதான வான்கதவுகள் சுமார் 1 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளன. உருகாமம் குளத்தில் 14.7 அங்குலம் நீர் பெருகியுள்ளதனால் அதன் 2 வான்கதவுகளும் 2 அடி வரை திறந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடரும் மழை காரணமாக ராஜங்கனை நீர்த்தக்கம், திதிருவோய் ஆகியவற்றின் சில வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் எழுவான்குளம் எல்லையில் அமைந்துள்ள கலா ஒய்யா பாலத்தின் மேலாக வெள்ளம் பாய்வதுடன் இந்த வீதியினூடான மன்னாருக்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. எனவே மாற்று வீதியான அனுராதபுரம் வீதியை பயன்படுத்துமாறு புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. காலை கின்தோட்டை பகுதியில் அதிவலு கொண்ட மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததில் 3 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 1:15 அளவில் இடம்பெற்றுள்ளது. வேன் ஒன்றிற்கு அருகில் மின் கம்பிகள் அறுந்து விழுந்துள்ளன. அந்த சந்தர்ப்பத்தில் வேனிலிருந்து வெளியில் வந்த 3 மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை வெளிமட டவுன் சைட் தோட்ட பகுதியில் மின்சாரம் தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த அனர்த்தம் இன்று பகல் இடம்பெற்றுள்ளதுடன் 2 பிள்ளைகளின் தாயாரான 49 வயதான பெண்ணொருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மரத்தின் கிளை ஒன்றை வெட்டுவதற்கு முற்பட்ட போது மரக்கிளை மின் கம்பியில் பட்டதால் பெண் மீது மின்சாரம் தாக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். வெளிமட ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். நம்ம பிரதேசத்துல இது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட இடத்துல தூண் விழுகிறதுக்கும் இருக்கு. ஆனாலும் இந்த அதிகாரிக்கு யாரும் பார்த்து கவனிக்கிறது ஒண்ணும் இல்ல. ஏரியாவில் உள்ள தூண்லாம் அப்படி இட்டுதான் கிடக்கு. யுத்தத்தின் கோரப்பிடியிலிருந்து விடுபட்டாலும் இன்னமும் கசப்பான வரலாற்றை மறக்க முடியாது தவிக்கும் குடும்பங்களுக்கு முல்லைத்தீவில் குறைவில்லை. மாதங்கள் பல கடந்தும் இன்றும் தனது கணவரின் வருகைக்காய் காத்திருக்கின்றார் முல்லைத்தீவு கோப்பாவில பகுதியைச் சேர்ந்த கவிதா. யுத்தம் நிறைவுற்று நாட்கள் கடந்து செல்ல 2 பிள்ளைகளின் தந்தையான காளிமுத்து மகேந்திரன் 2009ஆம் ஆண்டு செட்டிக்குளம் வலயம் 3 நலன்புரி முகாமில் கைது செய்யப்பட்டார். பம்பைமடு, கந்தக்காடு, நெள்ளுக்குளம் ஆகிய புனர்வாழ்வு நிலையங்களில் 2 வருடங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட மகேந்திரன் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீண்டும் குடும்பத்தாருடன் இணையும் வாய்ப்பை பெற்றார். மிரியபத்த மக்களுக்கான வீட்டுத் திட்டம் தொடர்பில் நேற்று ஹட்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் கருத்து வெளியிட்டார்.
ஒரு வாரத்துக்குள்ள இந்த மீறியப்பட்ட நிறுத்தப்பட்ட வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்க போறோம். பொங்கலுக்குள்ள கூடுதலா வீடுகளை வளர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் முன்னெடுத்திருக்கோம். அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதா இருக்குது. இதுல இது ஒரு 3 மணி நேரம் வேலை. இந்த 3 மணி நேரம் வேலையை தமிழ் அரசியல்வாதிகள் மலையத்தை சேர்ந்த அமைச்சர்கள் முன்னெடுத்திருந்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் 3 மணி நேரத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா என்ன காரணம்னு தெரியல. அதுல பெருசா அடிக்கல் நாட்டுறதுல காமிச்ச ஆர்வம் அவங்க அந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறதுல காமிக்கல. மாகாண சபை உறுப்பினர்கள் 3 ஜனநாயக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. மாகாண சபை உறுப்பினர்கள் தாக்கல் செய்திருந்த மனு மீதான தீர்ப்பை நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. மேல் மாகாண சபை உறுப்பினர் அசோக தயாரத்ன, தென் மாகாண சபை உறுப்பினர் பத்மஸ்ரீ டி சில்வா மற்றும் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் மல்ஹாமி ரத்நாயக் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு தேயிலை கைத்தொழில் துறையை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிடப்பட்டது.